வாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் இடத்துல சொல்லியிருக்கீங்க, இப்போ கூட இந்த நைட்டில் கூட என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், என் வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாதது போல ஆயிடுச்சு, என் வாழ்க்கையை ஏதோ செற்கள் அரிக்கிறது போல, புழுக்கள் அரிக்கிறது போல என் காரியங்கள் ஒவ்வொன்றாய் அரித்து செத்து கொண்டு இருக்கிறது, அவ்வளோதான், இதுக்கு மேலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை தடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். என்ன சொல்றாரு? சீக்கிரத்தில் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். எந்த வாழ்க்கை சுகவாழ்வாய் இல்லை, எந்த வாழ்க்கை மரண வாழ்வா இருக்கிறது, எந்த வாழ்க்கை ஃபெயிலியரா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தர் சீக்கிரத்தில் துளிர்க்க செய்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு அம்மா கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாத என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அப்பா, எங்களுடைய சுகவாழ்வை நீ செழிக்க பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி. உங்க திட்டம், உங்க தீர்மானம் மட்டுமே எங்க லைஃப்ல நடக்க போகிறதே, அதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய திட்டத்தின்படி, உங்களுடைய தீர்மானத்தின்படி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதும் நீர் கொடுத்த அந்த வாழ்க்கைக்காய் உமக்கு நன்றி. அது சீக்கிரத்தில் துளிர்விட போகிறபடியால் உமக்கு நன்றி. கலைகளை என் கர்த்தர் பிடுங்கி எங்களுடைய வாழ்க்கையை நீர் துளிர்க்க செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். என்னோடு இணைந்து இந்த இரவுல யார் யார் ஜெபித்தாங்களோ, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் நல்ல உறக்கத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்காயுசையும் என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.